வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மருதம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல விதார்த் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஸ்கேமை பத்தி பேசக்கூடிய படம். ஆக்சுவலா நம்ம விதார்த் ஒரு ஃபார்மரா இருப்பாரு. அவர் தன்னோட மனைவி மற்றும் மகனோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு சொந்தமா ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு. திடீர்னு தன்னோட பையனை ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு வருது. அதனால தன்னோட நிலத்தை அடகு வச்சு அந்த காசை வச்சு டொனேஷன் கட்டுறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவரோட நிலத்துல யாரோ வேலி போடுறாங்க. அதாவது இவர் கொடுக்க வேண்டிய லோனை திருப்பி கட்டாதனால இந்த நிலத்தை ஏலம் விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இவரோ எந்த லோனும் எடுக்கல, இவரோட அப்பாவும் எந்த லோனுமே எடுக்கல. சோ இந்த ஸ்கேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை எப்படி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, அதுக்கு அகேன்ஸ்டா எப்படி கேஸ் போடுறாரு அண்ட் டுவர்ட்ஸ் தென் தன்னோட நிலத்தை மீட் எடுத்தாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. மருதம் அப்படின்ற அந்த டைட்டிலே ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆப்டான டைட்டில் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் தொடங்கும் போதே ஒரு விவசாயியோட தற்கொலையோட தொடங்குது. சோ வழக்கமான விவசாயிகள் பிரச்சனையை பேச போறாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஸ்கேமை காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்கேம் ரிலேட்டடான டீடைலிங், அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ், அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோவோட லைஃப் ஸ்டைல் அண்ட் தன்னோட பையனை எதுக்காக அந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, அந்த டெம்டேஷன் டுவர்ட்ஸ் எண்ட் அவருக்கு வரக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா எடுத்திருந்தாங்க. டியூரேஷன் வைஸ்மே 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், ஒரு நீட்டான அட்டெம்ப்ட் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துல நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விதார்த் ஹீரோ அப்படின்றதுக்காகவே கிளைமேக்ஸ்ல அவரை வாதாட வச்சாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இந்த பிரச்சனையோட புரிதலே அவருக்கு ஸ்டார்டிங்ல இல்ல, மத்தவங்களோட உதவியோட தான் அதை தெரிஞ்சுக்கிறாரு. பட் கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு வக்கீல் வாதாடுவாரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு அவரே வாதாடி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னுமே ஹார்ட் ஹிட்டிங்கா நிறைய விஷயங்களை காட்டியிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது நிறைய இடங்கள்ல ஏற்படவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் வைஸுமே கண்டிப்பா நிறைய இடங்கள் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு டீசென்ட் அட்டெம்ப்ட் தான். டைம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.85 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.